Hey, hi friends. This is Saravana. ஆக்சுவலாக நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் ஒரு மென்னாக இருக்கனால ஒரு மென்னுக்கு ஸ்கின் டைப் எப்படின்றது எனக்கு ஈஸியாக ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ என்னன்னா எல்லா மென்ஸ்க்குமே ட்ரை ஸ்கின் நார்மலாகவே இருக்கும். ரஃப்னஸ் சீக்கிரமே வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எனக்குமே அப்படி தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நான் ஒரு சின்ன சொல்யூஷன் சொல்கிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது இதை பற்றி. ஏன்னா நிறையா பேர் போகிறது என்னன்னா, நானுமே யூஸ் பண்ணுறேன், மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன், சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறேன். மேக்ஸிமம் இதுதான் எல்லாருக்கும் தெரியும். மெதுவிட்டா, ஆலோவேரா அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அந்த மாதிரி போயிடுவோம் இல்லைனா. ஸோ நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தும் நிறைய பேர் தெரிஞ்சுக்க வாய்ப்பே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நானும் ஒரு மென்னா இருக்கணும்னு நான் சொல்கிறேன். ஒரு 80 to 85% தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. யூ நோ த ஹயாலுஜல். திஸ் இஸ் த ஹயாலுஜல். டாக்டர்ஸ் ஓகேயா, டாக்டர்ஸ் ரெக்கமெண்டட் டியூப் தான் ஆக்சுவலி இது. இது நீ தைரியமாக யூஸ் பண்ணலாம். இது என்னன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட், நான் யூஸ் பண்ணாலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹைட்ரேஷன் கொடுக்குற ஒரு நல்ல மாய்ஸ்சரைசிங் கொடுக்குற ஒரு ஜெல் ஆக்சுவலி. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்டிக்கியாக இருக்கும். இதில் உள்ள ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லா இதுலேயுமே இருந்தாலும், நான் இவ்வளோ ஹைப்பாக சொன்னாலும் அதில் ப்ரோஸ் இருக்கும், கான்ஸ் இருக்கு இல்லையா. நான் ஒரு யூசர்ன்ற முறையில் இதில் என்ன ப்ரோஸ் இருக்குது, இதில் என்ன கான்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக மென்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். விமன்ஸுமே தாராளமாக யூஸ் பண்ணலாம். விமன்ஸ்க்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, மென்ஸ்க்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம டேரெக்டாக ப்ரோஸ்குள்ளே போயிடலாம். இதோட பெனிஃபிட் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நம்மளுக்கு நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, இதில் பேசிக்காக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹைலோரானிக் ஆசிட். ஸோ ஹயாலுஜெல்ல ஹைலோரானிக் ஆசிட் மேக்ஸிமம் இருக்கனால ரொம்ப இன்டென்ஸாக உங்களுக்கு மாய்ஸ்சரைசிங் கொடுக்கும். ரெண்டாவது பெனிஃபிட் பார்க்கும்போது இது நான் ஸ்டிக்கி. ஓகே, அது இல்லாமல் ஜெல் டைப்பில் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு திக்னஸாக ஒரு ஸ்டிக்கி ஃபீல் கொடுக்காது. ஸோ அதுவுமே ஒரு பெனிஃபிட்டாக தான் நான் சொல்கிறேன். தேர்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இது கிளினிக்கலி டெஸ்டட். ஸோ மேக்ஸிமம் எல்லாருக்குமே இது சூட் ஆகும். ஓகேங்களா. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து பெருசாக வந்து பெரிய ஃப்ராக்ரன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப ஜெல் டைப்பு. ஸோ இது ஈஸி ஃப்ரெண்ட்லி, அதாவது டெய்லி யூஸ்க்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்றது என்னோட ஒப்பீனியன். நான் யூஸ் பண்ணுறதுனால சொல்கிறேன். இது நல்ல மாய்ஸ்சரைசர் கொடுக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம கான்ஸை பார்த்துருவோமா. ப்ரோஸ் இருந்தால் கான்ஸ் இருக்க தான் செய்யும். எதுவுமே பர்ஃபெக்ட் இல்லை இல்லையா. ஸோ இதில் உள்ள கான்ஸை நம்ம பார்த்துக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. நம்பர் 1 கான் பார்த்தீங்கன்னா, இது ஒன்லி ஃபார் ஹைட்ரேஷன் பர்பஸ் தான். உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருக்கு, இல்லை டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கு, அதுக்கு இது க்யூர் பண்ணாது. அதுக்குள்ள இது டியூப் இது கிடையாது ஆக்சுவலி. ஓகேங்களா. ஹயாலுஜன் மேக்ஸிமம் உங்களுக்கு மாய்ஸ்சரைசர் வேணும். ஓகேங்களா. அந்த ஸ்கின் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கு, அது லைட்டாக இருக்கணும், கொஞ்சம் நீங்கள் ஃபீல் பண்ணுறது கொஞ்சம் அந்த ப்ளம்பியாக ஃபீல் பண்ணணும், அந்த மாதிரினா அட்ஜஸ்ட் பண்ணுவேன். ஓகேங்களா. ஓகே, நம்மளுக்கு வந்து ரெண்டாவது கான் பார்க்கணும்னா, இது வந்து நீங்கள் ஓவரா, அதாவது இதுக்கு கொஞ்சமாக தான் எடுத்து அப்ளை பண்ணணும். நீங்கள் ஓவரா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அந்த ஸ்டிக்கி ஃபீல் கிடைச்சிரும். ஓகேங்களா. நம்பர் 2. நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. நீங்கள் தாராளமாக மெடிக்கலில் செக் பண்ணி பார்க்கலாம். பட் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். ஸோ அது நம்பர் 3 நான் வச்சுக்கிறேன். ஏன்னா சில ரூரல் ஏரியாவில் கிடைக்காதுன்ற பட்சத்தில் நான் நம்பர் 3 வச்சுக்கிறேன். நம்பர் 4 வந்து இதை அப்ளை பண்ண தெரியாம பண்ணா கண்டிப்பா அது உங்களுக்கு செட் ஆகாது. அதே மாதிரி ஓவர் ட்ரை ஸ்கின் இருந்தா அவங்களுக்கு வந்து நம்ம இது வந்து அவ்வளோ சீக்கிரம் ஹைட்ரேஷன் கொடுக்காது. அகைன் அகைன் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு இது செட் ஆகாது. ஓகே, இதுக்கு நான் ஒரு ப்ரோ டிப் கொடுக்கவா. இது நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்றதை நான் சொல்றேன். இது எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும்னா, நீங்க வந்துட்டு இந்த குளிச்சுட்டு வரீங்க, இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரீங்கன்னா, அந்த டேம் ஸ்கின் இருக்கு இல்லையா, அந்த டேம் ஸ்கின்ல இதை ஒரு சின்ன அமௌண்ட் அளவு நம்ம ஒரு சின்ன ஒரு டாட் மாதிரி எடுத்து அதை நம்ம டேம் ஸ்கின்ல அப்ளை பண்ணிட்டு மேலே ஒரு மாய்ஸ்சரைசர் சீல் பண்ணணுங்க. மாய்ஸ்சரைசர் சீல் பண்ணிங்கன்னா இது 1000 டைம்ஸ் உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ மாய்ஸ்சரைசர் பண்ணாமல் பண்ணலாமாப்பா அப்படின்னா பண்ணலாம். பட் அவ்வளோ உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது, ஒர்த்து கிடையாது. ஓகேங்களா. நீங்கள் இதை அப்ளை பண்ணிட்டு டேம் ஸ்கின்ல இதை அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் மேலே மாய்ஸ்சரைசர் வச்சு சீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பக்கா ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் காரணமாக செக் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் ரிசல்ட் கிடைச்சதா இல்லையான்றதை. ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் சீலா யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ இது நம்ம ஈவன் 1 டேக்கு 2 டைம்ஸ் தாராளமாக யூஸ் பண்ணலாம், மார்னிங் அண்ட் நைட்டு. நீங்கள் மறக்காம டேம் ஸ்கின்ல மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ட்ரை ஸ்கின்ல அப்படியே யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ட்ரை ஸ்கின்ல யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் ட்ரைனஸ் ஆக்கிடும். ஸோ டேம் ஸ்கின்ல யூஸ் பண்ணீங்கன்னா அந்த மாய்ஸ்சரை அப்படியே தக்க வச்சுக்கும். அதுக்கு மேலே நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணும்போது அது இன்னும் அந்த உங்களுக்கு அந்த பிளம்பியா ரொம்ப பார்க்கவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஆன்டி ஏஜிங் கூட அது கம்மி பண்ணும் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணும்போது. ஓகேங்களா. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஹயாலுஜெல் பற்றி பார்த்தோம். இதை மாதிரி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காத நிறைய ஸ்கின் கேர், ஹேர் கேர் காஸ்மெட்டிக்ஸாக இருக்கட்டும், இல்லை நேச்சுரலாக இருக்கட்டும், நேச்சுரல் காஸ்மெட்டிக்ஸ் நம்ம தெரிஞ்ச பாட்டிங்கலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி திங்கிங்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.